லக்ஷ்மி, நீ முதல்ல புள்ளைய பெத்து கொடு. உன்னை இந்த ஜில்லாவுக்கு கலெக்டர் ஆக்குறேன். கலெக்டரா? அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும். படி. சரிங்கம்மா, என்னை பார்க்கறதும் நான் பேசுறதும் தான் பிரச்சனைனா நான் உங்க கண்ணில் படாமலே போயிடுறேன். அதுக்கு பதிலா நீங்க அங்கிளை ஏத்துக்கோங்களேன். பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம காதல் கதையை நீ தான் சொல்லணும். ஐயோ, என்னால முடியாதுப்பா. நீ சொல்லலன்னு யாரும் விட போறது இல்ல. வெற்றி, என்னால எல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வெக்கமா இருக்கும். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடு. வெற்றி! 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 எந்திரிங்க வெற்றி! 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 என்னாச்சு வெற்றி? வெற்றி எந்திரிங்க வெற்றி! வெற்றி எந்திரிங்க! வெற்றி! வெற்றி எனக்கு பயமா இருக்கு வெற்றி! 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 வெற்றி எழுந்திரிங்க வெற்றி! வெற்றி எந்திரிங்க வெற்றி! வெற்றி! லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? ஏய், என்னாச்சு லக்ஷ்மி? என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? ஒரு கெட்ட கனவு. பயந்துட்டியா? நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? என்ன லக்ஷ்மி? என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. இது தப்பா நடக்க போற மாதிரி ஒரு பிரம்ம. ஏன் தேவையில்லாம மனசை குழப்பிக்கிற? முகெல்லாம் வெறுத்திருக்கு பாரு. தொடச்சுக்கோ. இந்தா தண்ணி குடி. இதோ பாரு, நான் உன் பக்கத்திலே இருக்கேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியா? படு படு. பயப்படாம தூங்கு. என்னங்க, லைட் ஆஃப் பண்ண வேணாங்க. ஏன்? பயமா இருக்குங்க, வேண்டாம். சரி, குட் நைட். வெற்றி! லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி? என்னாச்சு? வலிக்குது வெற்றி. ஐயோ லக்ஷ்மி, வலிக்குதா? வலிக்குது வெற்றி. லக்ஷ்மி, டாக்டர் கிட்ட போலாமா? போய் அத்தையை கூப்பிடுங்க, போங்க. வலிக்குது, வலிக்குது வெற்றி. சீக்கிரம் கூப்பிடுங்க. அத்தை! அத்தை! வெற்றி! வெற்றி, சீக்கிரம் வாங்க, வலிக்குது. என்னமா வலி சொல்லிட்டு இருக்க? நீங்க இப்படிதாங்க நீங்க போங்க. எனக்கு வலிக்குது. நீ போய் காரை ரெடி பண்ணிடா. போங்கறல்ல. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அப்படிதான் வலிக்கும். சரியா போயிடும். சரியா போயிடுமா? சரியா போயிடும். அழக்கூடாது. மூச்சு நல்லா இழுத்து விடு. மூச்சு விடு. சரியா போயிடும். டாக்டர் போயிடலாம்.
லட்சுமி வெற்றி உனக்கு ஒண்ணு ஆகாது. மாப்பிள்ளை சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுல இவரை தவிர வேற யாரையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? தேனு ஐயோ அம்மாவா இருந்தாலும் இவ்வளவு பக்கத்துல பாக்குறதுக்கு பயமா இருக்குல்ல. ஐயோ இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னு நீ இப்படி கேட்கும்போது உன் அப்பா ஞாபகம் தாண்டி வருது. அவரு கூட சாகுற அன்னைக்கு என் முகத்துல முழிச்சிட்டு நீ கேட்ட மாதிரி தாண்டி கேட்டாரு. ஐயோ என்னம்மா? ஏய், என்னடி சும்மா அம்மா நோம்மானுகிட்டு. உன் புருஷன் என்னடானா காலையில எழுந்து குளிச்சுட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா கொட்டாவி விட்டுக்கிட்டு வர. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஒருத்தருக்கும் அக்கறை இல்லாம போச்சு. அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? ஏண்டி அது தெரியாம தாண்டி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர்றேன். வீட்ல இருக்கிற உன் மாமனார காணோம், உன் மாமியாரையும் காணோம், லட்சுமியையும் காணோம், அவ புருஷ வெற்றியையும் காணோம். ஆ? நம்மள விட்டுட்டு இவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு கிடந்தா. நான் போய் அந்த அனுஷ்காவை விசாரிச்சேன். அவளுக்கும் ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டா. ம். சரி நீ போய் என் போன் எடுத்து வா. சரி சரி. ம். எங்க போயிருப்பாங்க? இந்தா. என்ன விட்டுட்டு எங்கேயாவது போயிருக்கட்டும். சாமி கும்பிடுற இந்த மனுஷன் முடிய புடிச்சு பேய் ஓட்டிடுறேன். வீட்டுக்கு மூத்த மருமக என்ன மதிக்காம அவளை மட்டும் கூட்டிட்டு போனா அதை நான் விட்டுருவேனா? படு 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 படு. எத்தேனு வை வை. உன் மாமனார் வந்துட்டாரு. அவசரப்படாத. நான் போய் என்ன விஷயம்னு நைஸா விசாரிச்சுட்டு வரேன். நீ போய் பல்ல விளக்கு. போய் கேளு போ. அங்கவேல லட்சுமிக்கு சேர்த்து வேண்டிக்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? நேத்து நைட்டு லட்சுமி திடீர்னு பிரசவ வலி வந்து துடிச்சு போயிட்டா. நானும் உங்க அம்மா வெற்றி 3 பேரும் அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். என்னப்பா நீங்க என்ன எழுப்ப வேண்டியது தானே? இல்லப்பா, அந்த நேரத்துல உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் கூப்பிடல. சரிப்பா, இப்ப லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா, குழந்தையும் நல்லா இருக்கான். டாக்டர் செக் பண்ணிட்டு இன்னைக்குள்ள குழந்தை பிறந்துரும், அப்படி இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கப்பா. கண்டிப்பா லட்சுமிக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். நாளைக்கே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுது. இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய், அவசரப்படாதடா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நான் குளிச்சுட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அனுஷ்காவை டிஃபன் ரெடி பண்ண சொல்ல, அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அனுஷ்கா, அனுஷ்கா. ஐயோ ஐயோ ஐயோ, என் கனவுல மண்ணாளி போட்டானே அந்த கடவுளே. ஐயோ, அப்ப அந்த நாட்டு வைத்திய நாதமுனி எனக்கு வாச்ச சனி. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? தேனே தேனே, என்னம்மா? சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வாடி. ஐயே என்னம்மா? தண்டம் தண்டம். ஏம்மா என்ன திட்டுற? ஏ, லட்சுமி எங்க இருக்கா தெரியுமா? நீ தானம்மா கேட்டுட்டு வரேன்னு போன மாமா கிட்ட. போயிட்டு வந்து பார்த்தா ஒன்ன காணோம். ஏண்டி இவ்வளவு நேரம் பாத்ரூம் விலைக்கு வாங்கிட்டு இருந்தியா? இப்ப எதுக்கு நீ என்ன சும்மா சும்மா திட்டிட்டு இருக்க? உன்னை திட்டுறதுக்கு முன்னால நானே செவுத்துல 4 முட்டை முட்டிக்கிட்டேன்டி. ஏம்மா? அடியே, அந்த நாட்டு வைத்திய நாதமுனி கால வாரிட்டாண்டி. லட்சுமிக்கு நைட்டே பிரசவ வலி வந்து ஆஸ்பத்திரியில போய் சேர்த்திருக்காங்களாண்டி. ஏய், டாக்டரும் அவ குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அம்மா
அவ குழந்தை செத்து பிறக்குமோ இல்ல நல்லா பிறக்குமோ அது எனக்கு தேவையில்ல. அவளுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறக்கணும். எனக்கு குழந்தை பிறக்கணும். தேனு 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 அது நம்ம கையில இல்லடி. என்ன விளையாடியா? நான் தான் அன்னைக்கு சொன்னல, அவளுக்கு முன்னாடி எனக்கு வலி வரலனா என் வயிற்று அறுத்தாவது குழந்தை எடுக்கணும்னு. அது சும்மா வெறும் வார்த்தை நினைச்சிட்டு இருக்கியா நீ? தேனு, அப்புறம் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இங்க பாரு, இப்ப நானே சொல்றேன், குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும், விட்டுருமா. நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும்மா. ஏம்மா, மரியாதை என்ன பெரிய மரியாதை? உயிர் முக்கியம் இல்லையடி செல்லம். மா என்னம்மா மாத்தி மாத்தி பேசுற? இத பாரு, எனக்கு மரியாதை தான் முக்கியம். அத நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு என் குழந்தையா தான் இருக்கணும். அம்மா அம்மா தேனு, டாக்டரும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கம்மா. ஏய், டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்களா? இல்ல நீ பயப்படுறியா? ஐயோ அம்மா அம்மா, கோவப்படாத செல்லம்மா. அவ குழந்தைய பெத்துக்கிட்டு வரட்டும், நான் பேசிக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய நான் வேற வழியில வாங்கி தரேன். ஐயோ, இப்பவே என்ன கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்க்க போறியா இல்லையா? தேனு தேனு தேனு, நான் என்னன்னு சொல்லி உன்னை ஆஸ்பத்திரியில சேர்ப்பேன்டி. வலி வராமலாம் அங்க அட்மிட் பண்ண மாட்டாங்கடி செல்லம். காரணத்தை சொல்லாத. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணு, இல்ல மாமா கூப்பிடு. எனக்கு இப்ப வலி வந்துருச்சு. ஐயோ ஐயோ தேனு, ஐயோ பேசாத, போய் கூப்பிடு. ஐயோ தேனு. டிஃபன் ரெடி பண்ண சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்னாச்சு தேனு? என் மாமனார் கூப்பிட போறியா இல்லையா? என் வீட்டுக்காரரை கூப்பிடு. மாமனார் வந்துச்சுன்னு சொல்லு. மாமா சீக்கிரம் ஓடி வா. தேனு, ஐயோ தேனு தேனு, கத்தாதடி, அமைதியா சொல்றேன். அமைதியா இருமா. ஐயோ மாப்ள, தேனு, எனக்கு மாறுச்சு. ஐயோ சமச்சி, என் உடம்பு மாறுங்க கூட்டி தேனு, அனுஷி, சீக்கிரம் போ. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். பாத்துமா பாத்து. பாத்தீங்களா? சரி. மெதுவா மெதுவா தேனு. கொஞ்சம் பொறுத்து தேனு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மேல மேல தைரியமா இருப்பா. சீக்கிரம். பயப்படாத தேனு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, இங்க பாரு. நீ பதறி ஏன்டா அவனையும் பயமுறுத்துற? பயப்படாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், டாக்டர், இங்க பாருங்க டாக்டர். என்ன ஜெயில கஷ்டப்படுறா? ஐயோ தேனு, பயப்படாத தேனு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ தேன்மொழிக்கு டேட் இல்லையே. ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குது. ஐயோ ஐயோ வலிக்குது. வலிக்குது. ஐயோ அம்மா ஐயோ It's okay. இவங்க level one கொண்டு போங்க. நீங்க இங்கே இருங்க, யாரும் வர வேண்டாம். வலிக்குது. அப்பா, ஏய், ஒண்ணும் பதட்டப்படாதடா. வா உட்காரு. உட்காரு. இல்லப்பா, பயமா ஒண்ணும் இருக்கு. ஆகாது. டாக்டர் பார்க்க போறாங்கல்ல. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உட்காரு. அம்மா ஐயோ ஐயோ வலிக்குது. வலிக்குது. டாக்டர் சிஸ்டர் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுங்க. உட்காரா. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருங்க, okay? டாக்டர், என் குழந்தை ஆபரேஷன் பண்ணி எப்படியாவது எடுத்துருங்க டாக்டர். எனக்கு வலி தாங்க முடியல. ஐயோ என்னால வலி தாங்க முடியல. தாங்க முடியல டாக்டர். தாங்க முடியல. டாக்டர், ஆபரேஷன் பண்ணி என் குழந்தைய வெளியில எடுங்க. கத்தாத. ஐயோ உனக்கு வலி இல்லைன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லையே, நீங்க ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ண டாக்டர் தான் போல இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு இந்த நாடகம்? உன் டெலிவரிக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு.
அப்படின்னா லட்சுமிக்கு ஒரு 10 நாள் டெலிவரியை தள்ளி போடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மனுஷனோட உடம்ப அறுத்து பக்கம் தான் தெரியும், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல, அந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான், ஆனா மரியாதைலாம் அந்த லட்சுமிக்கு. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் சத்த சத்த புழவிட்டு இருக்கேன். மூத்த மருமகளா இருக்கிற எனக்கே மரியாதை கிடைக்கலனா, ஐயோ, ரெண்டாவதா பிறக்கிற என் குழந்தைக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லுங்க. இதுதான் டாக்டர், என் உரிமையை காப்பாத்திக்க எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இதை நான் ஒரு காலத்திலே விட்டு கொடுக்க முடியாது டாக்டர். தயவு செஞ்சு அவளுக்கு முன்னாடி நான் என் குழந்தைய பெத்தெடுக்கணும். எப்படியாவது என் வயித்தை கிழிச்சாவது எடுத்து கொடுத்துருங்க. எடுத்து கொடுத்துருங்க டாக்டர், ப்ளீஸ் எடுத்து கொடுங்க. ஒரு டாக்டரா நான் அதை செய்யக்கூடாதுமா. அதனால உன் உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணி எத்தனையோ பேர் குழந்தை பெத்துக்கிறது நான் பார்த்திருக்கேன். அவங்களும் நல்லா தானே இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் வேணா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். நீ வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணிக்கோ. டாக்டர், என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்களா? ஐயோ டாக்டர், இப்ப அதுக்குள்ள நேரம் இருக்கா சொல்லுங்க. ஐயோ, அந்த லட்சுமிக்கு அதுக்குள்ள குழந்தை பிறந்துருமே. நான் இப்போ போய் வேற டாக்டர், வேற ஹாஸ்பிடல் எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க டாக்டர், என்ன நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன உயிரிழவே பார்க்க முடியாது. என் வயித்தை அடிச்சுட்டு நானே செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். கத்தாத. இது பாருங்க டாக்டர், எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும், சரியா? ஓகே ஓகே, கூல். நர்ஸ், டாக்டர், இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. அம்மா, ஈவினிங் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும். நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஸ்லீப்பிங் டோசஸும் சேர்த்து போட்டுருங்க. ஓகே ஓகேவா தேன்மொழி? டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நமக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே ஓகே கிட்ட ஓகே, சொல்லிடாதீங்க. டேக் கேர். நர்ஸ், டாக்டர், பாத்துக்கங்க. ஓகே. படுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஃப்ளாஸ்க். ஹலோ, நீங்க ஃப்ளாஸ்க் வாங்க போனீங்க, எவ்வளவு நேரம்? வந்துட்டே இருக்கேன், வெய். நமக்குள்ள ஒரு பாப்பா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கே. ஐயோ, என்னது இது கோலம்? இதுவா? நீங்க ஃப்ளாஸ்க் வாங்குறதுக்குள்ள என் வயித்துக்குள்ள 9 மாச புள்ள வந்துருச்சு. அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா குழந்தையே பெற்றிருப்பல்ல? ஆமாங்க. ஐயோ, நல்ல வேளை பிரசவ நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. அம்மா, ஐயோ ஐயோ, வலிக்குதே. முடியலங்க. மெதுவா மெதுவா பொறுத்துக்கோமா. ஐயோ, ஐயோ, உங்க புள்ள உதைக்கிறான். அப்படியா? அவன் பொறுக்கட்டும், அவன் முதுகுலயே 4 சாத்து சாத்துறேன். ஏய், இந்த மாதிரி பயமுறுத்தின அவன் வெளியவே வரமாட்டான். 2 வருஷம் ஆனாலும் அவன் வயிற்றுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஐயோ, வேணாங்க, எனக்கு இப்பவே வலிக்குது, என்னால முடியலையே. அம்மா, ஐயோ, முடியல, ஐயோ. முடியல.
என்ன பண்றது? ஐயோ முடியலங்க. ஒண்ணும் ஆகாதுமா. ஐயோ யாருமே இல்லையே. ஐயோ எனக்கு குழந்தை பிறக்க போதே. யாருமே இல்லையே. ஏய், என்னங்க எனக்கு அழாத. வலிக்குதுங்க. ஆ. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கா? ஐயோ இத ஃபோன் பண்ணிட்டா முடியலையே. போச்சு. ஏய், நம்பர் பிஸியா இருக்கு. ஐயோ ஃபோன் பிஸியா. ஐயோ, நீ என்னால கத்தாத. முடியலையே. எனக்கு நீ வலி கத்தாத. வலிக்குதே. இரு. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு நல்ல ஐடியா. இங்க படுத்துக்கோ. நானே குழந்தைய உருவ எடுத்துறேன். இல்ல 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 வேணாம் வேணாம். இரு. வேணாம், நானே எடுத்துறேன்.